ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ ஈவினிங் 5:10 ஆகுது கனடாவில். சரி, 5:10 இப்போ தான் எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. 5:10க்கே வந்து கடுமையாக இருட்டிருச்சு பார்ப்பீங்க. ரைட்டு, என்னங்க 5:10 சொல்கிறீங்க? 8-9 மணி மாதிரி தெரியுதாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸ்னோ டைம்லலாம் அப்படித்தாங்க, 4 மணிக்கே இருட்டிடும் கனடாவில். 4-3:30க்கெலாம் இருட்டிடும். இப்போ கனடாவில் ஸ்னோ பயங்கரமாக கொட்டிக்கிட்டு இருக்குது. ஸ்னோவில் வந்துட்டு கனடாவில் நாளன்னைக்கு கிறிஸ்மஸ். ஸ்னோ இல்லாத கிறிஸ்மஸ்ஸா? அதுதான் வந்து கனடாவில் ஸ்பெஷலே வந்துட்டு கிறிஸ்மஸ் வந்துட்டு ஸ்னோ இல்லாமல் இருக்காதுங்க. கடுமையான ஸ்னோ கொட்டி எங்கே பார்த்தாலும் அது ஒரு அந்த இடமே அடையாளம் தெரியாமல் ஒரு மாற்றமாக இருக்கும். ஸ்னோ வந்துட்டு கொட்டி அந்த ஏரியா தானா அவனுக்கு நமக்கே அடையாளம் தெரியாது. இப்போ புதுசாக வந்தவங்களா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரியாவில் வந்துட்டு வரப்போ இருப்பாங்க. வரப்போ இருந்துட்டு அந்த அன்னைக்கு என்னென்னு சொன்னால், பகல் நேரத்தில் அவங்க ஸ்னோவாக இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நைட்டு பூரா கடுமையான ஸ்னோ கொட்டி, லேசான ஸ்னோ இருக்கும்போது அது வித்தியாசம், வேறு விஷயம். கடுமையான ஸ்னோ கொட்டும் போகும்போது வெளியில் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது, இவ்வளோ ஸ்னோ வந்து இருக்குது, நம்ம எங்கே இருக்கிறோம்? அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பார்ப்பாங்க, பார்த்துட்டு இன்னும் அந்த இடம் நம்ம ஏரியா மாதிரியே தெரியலையே, வேறு இடம் மாதிரில தெரியுது. என்ன ஸ்னோவாக இருக்கும்போது அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குமோ, ஸ்னோ கடுமையாக கொட்டி இருக்கும்போது அதே லொக்கேஷன் வேறு லொக்கேஷன் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம கனடாவில் இருக்கும்போது ஸ்னோ கொட்டிகிட்டு இருக்குது. நம்ம அந்த ஸ்னோவை தான் பார்க்க போகுது. அதோ ப்ளஸ் இன்னும் ஒரு கார் இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு முறையும் வந்துட்டு ஏதாவது ஸ்னோவை மட்டும் காமிக்காமல் ப்ளஸ் இன்ஃபர்மேஷனோட காமிக்குது. இப்போ இன்றைக்கி என்ன காமிக்கிறேன்னு சொன்னால், ஸ்னோ வெளியில் பயங்கரமாக கொட்டிகிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காமிச்சிட்டு நான் வந்துடுவேன். ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன். ஏன்னா ஸ்னோ கொட்டி ஃபோன் வீணாக பண்ணாமல் போயிருங்க. ஓகே, வாங்க, உங்களுக்காக வந்துட்டு நம்முடைய வியூவர்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு நம்ம காசா பணமா காமிக்க வேண்டியது தானே. வெயிட் பண்ணுங்கள், வெளியில் போய் காமிக்கிறேன். பிறகு சில இன்ஃபர்மேஷன்களை பற்றி பேசுவோம். இப்படி ஸ்னோ கொட்டிகிட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த லொக்கேஷன் எங்கேன்னு சொன்னால், நான் வீடியோ எடுக்கக்கூடிய சீடர் பிராமாவுக்கு பின் பகுதியில் தான் நான் வீடியோ எடுப்பேன். இந்த லொக்கேஷன் என்னென்னா, அது அந்த இதுக்கு மின் பகுதியில், சீடர் பிராமா காம்ப்ளெக்ஸ்க்கு மின் பகுதியில் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த அழகான காட்சியை வந்துட்டு பார்க்குறதுக்குன்னு சொன்னால், நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு இதில், ஸ்னோ கொட்டும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். படங்களில் பார்க்குற மாதிரி வந்துட்டு அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஸ்னோ கொட்டிக்கிட்டு இருக்குதுங்க. இதுதான் சீடர் பிராமா காம்ப்ளெக்ஸு. அதோடைய ஃப்ரண்ட் சைடு இது. அது பக்கத்தில் நோஃபீல் சூப்பர் மார்க்கெட்டு. நோஃபீல்ஸில் வந்து எல்லாமே கிடைக்கும். வால்மார்ட், நோஃபீல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும், கனடாவில் எல்லாருக்குமே தெரியும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுகள். சீடர் பிராமா காம்ப்ளெக்ஸ். நல்ல அழகான முதல்ல பஞ்சு கொட்டுற மாதிரி கொட்டுது பாருங்கள். எவ்வளோ ஸ்லோவாக, வானத்துலேருந்து எவ்வளோ ஸ்லோவாக ஸ்னோ கொட்டுது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு காட்சி. கார்லாம் மூடிடுச்சுங்க, ஸ்னோ கொட்டி மூடிடுச்சு. பிறகு நான் க்ளீன் பண்ணி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னுடைய வீடியோவில், கார்லாம் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். அதனால் நான் வேறு இடத்துலேருந்து வரும்போது காரை க்ளீன் பண்ணிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சரி, மற்ற இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷனோட உங்கள்கிட்ட பேசுவோம். ஓகே,
பண்ணுங்க.